எல்லாருக்கும் நம்ம லக்கி ஸ்ப்ரவுட்ஸ் ஹெல்த் மிக்சர் சார்பாக வணக்கங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சத்துமாவு தாங்க. நம்ம முளைக்கட்டிய தானிய பயிரில் செய்த சத்துமாவுங்க. இது கூட கருப்பு கவுனி, சிகப்பரிசி இதெல்லாம் கலந்துருக்குறோம். பூங்கார், மாப்பிள்ளை சம்பா இது எல்லாமே, அதுக்கப்புறம் சாமை, வரகு, குதிரவாளி இது எல்லாம், அப்புறம் தானியங்கள், பயிர்கள் இவங்களெல்லாம் முளைக்கட்டி இதெல்லாம் செய்கிறதுனால என்னென்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே பழங்காலத்துல எல்லாம் பெரியவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ட அந்த தானிய பயிர்களும், அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ட சோளம், ஆரியம், கம்பு அந்த மாதிரி அவங்க ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்ட ஃபுட்டுனால தாங்க. கருப்பு கவனியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் கூட கேர் பண்ணுவாங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. நம்ம சிகப்பரிசியில் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா சிகப்பாக இருக்கிற எல்லா பொருள்லையுமே பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இப்போ ஆரியமெல்லாம் ராகி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகம் இருக்கிறதுனால தான் அதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் சிகப்பரிசியும். மாப்பிள்ளை சம்பா சொல்லவே தேவையில்ல, ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுக்கறது. பூங்காரம் அதே மாதிரி தான், ஸ்கின்னுக்காக ரொம்ப நல்லது. ஸ்கின்னு தோள்களை சருமத்தை பாதுகாக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸாக இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு தாங்க நம்ம சத்து மாவு. ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக. கருப்பு கவனி பார்த்திங்கன்னா அவ்வளோ 1000 நோய்களுக்கு 1000 இதுக்காக தீர்வு தாங்க இதெல்லாம். இந்த அரிசி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிட்னி ஃபெயிலியரை கூட க்யூர் பண்ணுன்னா பார்த்துக்கோங்களேன். அதெல்லாம் போட்டு தானிய பயிர்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், பச்சை பயிறு, இந்த மற்ற எல்லா தானியங்களும், கொண்டக்கடலை இவங்களெல்லாம் நம்ம முளைக்கட்டி, அதுக்கப்புறம் சோளம், ஆரியம், கம்பு இவங்க எல்லாருமே முளைக்கட்டி ரொம்ப ப்ரோட்டீன் நம்மளுக்கு நார்மலாக சாப்பிட்ற சத்து மாவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். அதை விட நம்ம பயிர்கள் எல்லாம் முளைக்கட்டி செய்யறதுனால இன்னும் அது பெனிஃபிட்ஸ் டபுளாக நம்மளுக்கு தருங்க. அதுக்காக தான் அது முளைக்கட்டி ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெயிட்டு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், யாருக்காகவும் குழந்தைக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக கொள்ளு, பார்லி, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இந்த மாதிரி பாதாம், முந்திரி, சுக்கு, ஏலக்காய், மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கிறோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க, ரொம்ப ஹெல்த்தி. இது எடுத்துக்கிறதுனால நீண்ட காலம் நம்ம ஆரோக்கியமாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாக உயிர் வாழலாம். அதுக்காக தான் நம்மளது பழங்காலத்து மாதிரி அந்த காலத்துலலாம் எடுத்துக்கிட்டதுனால தான் இப்போ வரைக்குமே 90 வயசு வரைக்கும், 98 வயசு வரைக்கும் எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாம் இருக்கிறாங்க. கேட்டால் அவங்க நிலத்துலேயே அவங்க விளைஞ்சி சொந்தமாக இந்த சாமை, கம்பு, வரகு இந்த மாதிரி எல்லாம் ஆரியம் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதுனால தான் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க.